நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த விதமாகவே அவர் செய்து காட்டினார். சீஷர்களுக்காக மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிற எல்லா ஜனங்களுக்காகவும், சர்வ லோகத்தின் ஜனங்களுக்காகவும், எல்லா காலத்திலும் வாழுகிற ஜனங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே 2 கல்லரின் மத்தியிலே ஒரு கல்லனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகளிலால் அடிக்கப்பட்டவராய், சிரசிலே முள்முடி சூடப்பட்டவராய், வேதனைகளை சகித்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்திலே சொல்லும்போது 12ஆம் வசனத்திலே, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், இதுவே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று சொன்னார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல, அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது அன்புள்ளவராய் இருக்கிறதுனாலே தம்முடைய ஜீவனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை நம்பி விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பாவ மன்னிப்பும், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் சமாதானமும், இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதான ஒரு பெரிதான சிலாக்கியமும், தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியமும் கிடைக்கிறது. இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பிறகு தேவனோடு கூட அவருடைய வீட்டிலே நித்தியம் வாழும்படியான சிலாக்கியமும் கிடைக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் ஒரு மனிதன் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து இந்த பெரிதான பாக்கியங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே நாங்கள் உங்களுக்காக தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.